சார், இப்ப விஜய் வந்து கரூருக்கு சுற்றுப்பயணம் போயிருந்தாரு. அதுல ஒரு 15 பேர், இப்ப கிட்டத்தட்ட 15 பேருக்கு மேல உயிரிழந்திருக்காங்க. இது குறித்து உங்களோட கருத்து என்ன சார்? விஜய் ஒரு நடிகருங்கிற அடிப்படையில அவரை வந்து பார்க்கறதுக்காக வந்து கிராம பகுதியில, குறிப்பா வந்து ரூரல் பகுதியில வந்து அவருடைய ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் வந்து திரையில பார்த்த முகத்தை நேரடியா பார்க்கணும் அப்படின்ட்டு ஆவல் மிகுதியில கூட்டம் கூடுறாங்க. இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த தான் காவல்துறை பல்வேறு நிபந்தனைகளை விதிக்கிறாங்க. பொதுவா எல்லா கட்சிக்கும் அந்த நிபந்தனைகள் விதிக்கப்பட்டாலும் அதே நிபந்தனைகள் இவருக்கும் விதிக்கப்படுது. ஆனால் அந்த நிபந்தனைகளை வந்து திட்டமிட்டு காவல்துறை தங்களுக்கு எதிராக தங்களை வந்து முடக்குறாங்க அப்படிங்கன்னு ஒரு தவறான பிரச்சாரத்தை விஜய் தொடர்ச்சியா செஞ்சிட்டு வர்றாரு. அதனால வந்து காவல்துறையும் நீதிமன்றம் கூட மற்ற கட்சிகளுக்கு விதிக்கிற நிபந்தனை தான் விதிக்கணும், அதுக்கு கூடுதலா இவருக்கு வந்து எந்த ஒரு சிக்கலும் ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னதன் அடிப்படையில் காவல்துறையும் கொஞ்சம் அவர்களுக்கு வந்து தளர்வுகளை ஏற்படுத்தியிருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த அடிப்படையில இந்த கூட்டம் கட்டுக்கடங்காமல் போய் இன்னைக்கு வந்து 10க்கும் மேற்பட்ட உயிர் வந்து பறி போயிருக்கு. இதற்கு விஜயனுடைய ஒரு தாந்தோண்டித்தனமான அல்லது பொறுப்பில்லாத ஒரு ஒரு வந்து நிலைதான் காரணம். அதுக்கு காரணம் சார், ஆனா காவல்துறை வந்து இங்க ஒழுங்கா பாதுகாப்பு கொடுக்கல. இத்தனை உயிரிழப்புகளுக்கு காரணம் காவல்துறை வந்து சரியா ஒத்துழைச்சிருந்தாங்கன்னா இத்தனை உயிரிழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்களே சார். அவரே சொல்றாரு, காவல்துறை தான் 2.5 கிலோமீட்டர் என்னை வந்து இந்த பகுதியில கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு அவங்க தான் காரணம் அப்படின்னு காவல்துறைக்கு நன்றி சொல்றாரு தொடக்கத்துல. அதை கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அதே சமயத்துல காவல்துறை கட்டுப்படுத்துவதற்கு உரிய கட்டுப்பாடுகளை விதிப்பதற்கு இவரே தடையா இருக்கிறாரு. நீங்க நாகப்பட்டினத்துல பாத்தீங்கன்னு சொன்னாக்கா முதல் நாள் வந்து கரண்ட், அதாவது மின்சார வயர்லாம் கம்பிகள்லாம் வந்து தொட்டு ஏதாவது உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுங்கிற அடிப்படையில அவங்க கட்சிக்காரவங்களே போய் மின்சாரத்தை கட் பண்ணணும்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா மறுநாள் இவரு பிரச்சார கூட்டத்துல என்ன பேசுறாருன்னா, திட்டமிட்டு காவல்துறை மின் துண்டிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்து இவர் அரசியல் பண்றதுக்காக பொதுமக்களையும் அரசுக்கும் காவல்துறைக்கும் நெருக்கடி உருவாக்குறாரு. இது போல அசம்பாவிதங்கள் நடந்துவிடக் கூடாது என்பதுதான் அரசனுடைய கட்டுப்பாடுகளுக்கு காரணம், காவல்துறையுடைய கட்டுப்பாடுகளுக்கு காரணம். அதையும் மீறுகிற வகையில் இவருடைய செயல்பாடு அவர்களை தூண்டுகிற வகையில் இருக்கு. அதாவது என்னன்னா, காவல்துறை என்ன கட்டுப்பாடு வச்சாலும் அதை நிக்க கூடாது, அதை மீறணும், அவங்க வந்து திட்டமிட்டு கட்டுப்பாடு விதிக்கிறாங்க அப்படின்னு வந்து ஒரு எண்ணத்தை இவரே ஏற்படுத்துறாரு. அது உண்மைதானே? அது வந்து இப்ப என்னன்னா, இவரே என்ன பேசுறாரு, காவல்துறை வந்து கட்டுப்படுத்திட்டா கையை தூக்கக்கூடாது, கையை இவ்வளவுக்கு மேல் நீட்டக்கூடாது, அப்படியெல்லாம் கட்டுப்படுத்திட்டா எங்களை கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப இயல்பா அது வந்து ஒரு ரசிக மனப்பான்மையில இருக்கிற ஆர்வ மிகுதியால அவரை பார்க்க வர்ற இளைஞர்களுக்கு என்ன எண்ணத்தை வந்து ஏற்படுத்தும், காவல்துறை கட்டுப்பாட்டை மீறணுங்கிற எண்ணத்தை தான் ஏற்படுத்தும். அதுதான் இந்த பெரும் விபத்துக்கு காரணமா இருக்கு. இப்போ இது வந்து காவல்துறை ஏன் கட்டுப்படுத்துறாங்க, அரசு ஏன் கட்டுப்பாடுகள் விதிக்குது என்பதை பொறுப்போடு புரிஞ்சுக்கிட்டு அல்லது வந்து அதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்து அது கட்டுப்படணும் அப்படின்னு ஒரு தலைவராக அவர் பேசணும். ஆனா இவருக்கு ஒரு நடிகரா தன்னை பார்க்கறதுக்கு வர்ற எல்லாரும் வந்து பார்க்கணும், அதன் மூலமா வந்து தான் வந்து எவ்வளவு மக்கள் செல்வாக்கு இருக்கு அப்படிங்கறது மற்றவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்தோட தான் அவர் வந்து ஒரு அரசியல் லாபத்துக்காக, சுய நோக்கத்துக்காக தான் அவருடைய அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் இருக்கு. அவர் பாருங்க, நான் திருப்பியும் அதை உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். காவல்துறை வந்து கையை இவ்வளவு தூக்கக்கூடாது, அங்க போக கூடாது, இங்க கூட்டம் கூடாது, இந்த இடத்துலதான் கூட்டம் கூடணும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து நமக்கு திட்டமிட்டு காவல்துறை நம்மளை தடை பண்ண முயற்சி பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு. என்ன நியாயம்? நாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட ஒரு இடத்த தேர்ந்தெடுத்தோம்னா அந்த இடம், சார் நீங்க வந்து 50,000 பேர் வர்றாங்கன்னா அந்த இடம் உங்களுக்கு போதாது, நீங்க வந்து இன்னும் வந்து விஸ்தாரமான இடத்த வந்து மக்கள் கூடுற இடத்த நீங்க வந்து தேர்ந்தெடுத்துங்க, வண்டி வாகனங்கள் நிறுத்துறதுக்கு வேற இடத்த பாத்துங்க, அல்லது வந்து ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வண்டி போட்டு நடந்து வாங்க. கட்டுப்பாடுகள் விதிப்பாங்க, எங்க கட்சிக்கும் விதிக்கிறாங்க, எல்லா கட்சிக்கும் விதிக்கிறாங்க. அதே தான் இவருக்கும் செய்யறாங்க. ஆனா இவரு மக்களை வந்து தவறா தூண்டுறாரு, நமக்கு தான் கட்டுப்பாடு போடுறாங்க. இவர் நடிகருங்கிற அடிப்படையில, திரையில பிரபலமானவருங்கிற அடிப்படையில இவர் சொல்றது உடனடியா மக்கள்கிட்ட போய் சேருது.
அதை வந்து இளைஞர்கள் வந்து உணர்ச்சி வயப்படுறான். அப்ப வந்து எதுக்கு நம்ம தலைவருக்கு கட்டுப்பாடு போடுறாங்க, நம்ம கட்சி கட்டுப்பாடு போடுறாங்க, இதை நம்ம கேட்க கூடாதுன்னு அவன் மீறுறான். இந்த மீறினத்தினால வந்த பிரச்சனை தான் அது. இதை வந்து இதற்கு வந்து விஜய் மிக முக்கியமான பொறுப்பு இருக்கணும். அதே சமயத்தில் காவல்துறை இன்னும் கூடுதலான வந்து கவனத்தை செலுத்தணுங்கிறதும் முக்கியமான விஷயம்தான். காவல்துறையும் கூடுதலான கவனத்தை செலுத்தணும். உரிய கட்டுப்பாடுகளை வந்து அவர்கள் மீறினாலும் அதற்கு உரிய ஃபோர்ஸை வந்து அவங்க யூஸ் பண்ணி, ஃபோர்ஸ்னா நான் வந்து எண்ணிக்கை சொல்றேன், எண்ணிக்கை யூஸ் பண்ணி அதை வந்து கட்டுப்படுத்தி அந்த கூட்டத்தை முறைப்படுத்துற செயல்களை காவல்துறை செஞ்சிருக்கணும். காவல்துறையினுடைய இந்த மெத்தனமும் வந்து நாம் ஏற்க முடியாததுதான். ஆகவே வந்து இதற்கு முதன்மை காரணமா நான் கருதுறதும் விஜய் தான் நான் சொல்றேன். அவர் தான் வந்து தேவையற்ற வகையில இந்த கட்டுப்பாடெல்லாம் அவசியம் இல்லைன்னு சொல்றாரு. அது நான் சொல்லல, நீங்க எல்லாருமே பார்த்திருக்கிற விஷயத்த நான் சொல்றேன். அவர் என்ன பேசிட்டு வர்றாருன்னு எல்லாருமே கவனிக்கிற விஷயத்த தான் நான் சொல்றேன். ஆகவே விஜய் வந்து இப்படிப்பட்ட அசம்பாவிதங்களுக்கு பொறுப்பேற்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து.